வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மீனவன் கடல் புறா. இன்னைக்கு நம்ம கடலுக்கு போறோம். போயிட்டு வர மக்களே கடலுக்கு. ஆமா, காலையிலேயே நம்ம மக்கள் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா மக்களே, காலையிலேயே மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஐஸ் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. காலையிலேயே மீனவர்கள் அவ்வளவு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே, நம்ம கடலுக்கு போறதுக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு போறதுக்கு தேவையான எல்லா ஜாமானும் வந்துட்டு நம்ம அந்த கேப் வழியா தான் போட் எடுத்து வந்தோம். நம்ம அந்த போட்டுக்காரங்களை கொஞ்சம் நவுட்டி விட்டுட்டு எடுத்தோம். இப்போ அந்த போட்டில் உள்ளவங்க கைட்டு அந்த போட்டுக்கு மாற்றி கரையை கல்லை தாக்கிடுவாங்க. இங்கேருந்து இந்த போட்டுலேருந்து அவர் இழுக்கணும். பாவம் ஒத்தையில் தனியாக கஷ்டப்படுவார். ஆமாம், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம ஆங்கர் அங்கே இருக்குது, அதை போய் தூக்க போகிறோம். இல்லைன்னா பாலத்தில் மடக்கி வச்சுருந்தோம்ல, ஆங்கர் தூக்க போகிறோம். நல்லா இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க. அவால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு போகிற தூரம் 100 மைலுக்கு மேலே போவோம். எப்படி இருக்கோ தெரில, டவர் பிடிக்காது, ஒண்ணும் கிடையாது. சூரியனை பார்க்கணும். சூரியனவே நம்மளை ஏமாத்துற என்ன பட்டின்னு வரவே மாட்டேங்காரு. சரி மக்களே, போட்டு பரலாம பாடு இல்லாம கடலுக்கே போகாம தான் கிடக்குது. சுத்தி பாருங்க, அவ்வளவு போட்டாதான் கிடக்குது. ஆமா, எல்லாம் பாடு இல்லாம வந்திருக்குது. நிலவு கடல் பாத்தீங்களா, நமக்கு நிலவு கடலுங்கிறப்போ நமக்கு அப்படிதான் இருக்கும். உங்கள் மீனவன் கடல் புறா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படி தான் போயிட்டு வரோம். ஆங்கிற தூக்கும் போது பார்ப்போம். இந்த ஒரு ஓகே, இதை இப்போ நம்ம அப்பா இருக்க கேனை கேட்டு போட்டுருக்கோம். அந்த கேன் நினைங்க, அதுதான் மக்களே. அந்த கேன் இருக்குது, அந்த கேனை தான் இருக்கும். இப்போ எடுக்க போகிறோம். எடுத்து இப்போ மடக்கி பிடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 பேர் வர வேண்டி இருக்குது. தெரியாது மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நங்கூரத்தை வந்து கை அமரோட போட்டிருக்கோம். இந்த அமரை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆமாம் பாருங்க, மரம் கூப்பிட்றாங்க. கேனோட போட்டிருக்கோம். ஏன் சித்தப்பா இது சோளப்புறம் சோளக்கோட ஓடுது. இப்போ ஆள் வேற வர வேண்டி இருக்குது. மடக்கி போடணும்னா இப்போ அவங்க வத்தையில் வந்துடுவாங்க. பார்த்துக்கோங்க, அத்தனை சின்ன இது இருக்குல்ல, அதான் எங்களுக்கு முதல் பெரிய வல்லம். அது வத்தை இப்போ மீன் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவோம். அந்த இதில் தான் இப்போ வருவாங்க. மக்களே, நீராட போகிறோம். நம்ம வலை ஆக்கும் போது எத்தனை மைல்ல வைக்கும் என்ன எல்லா விவரத்தையும் நான் சொல்லியிருந்தேன். ஆமா, இப்போ நம்ம போவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். இப்பதான் சாப்பிட்டோமா, அதனால தூக்கம் வருது. கடல் மேல படுத்து தூங்கினோம்னா தான் நமக்கு அப்படி நல்லா இருக்கும். தூங்குவோம் மக்களே, எந்த வேலையும் கிடையாது. இப்போ ஆங்கரை மட்டும் சாப்பிடணும். சரி, போயிட்டு வரோம். இப்போ தான் பெரிய லாஞ்சி ஒன்று மீன் பிடிச்சிட்டு வருது. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 30 நாள் போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. போட்டுக்கு பக்கத்துலயே ஒரு கப்பல் ஒன்று போகுது பாருங்க. கம்பெனி போட்டு அசால்ட் பண்ணிட்டு இருக்கிற பக்கத்துல போயிட்டு எப்படி இருக்குது பாருங்க மக்களே. இந்த கப்பல்லையே கேண்டீன்லாம் இருக்குது. கம்பெனி போட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு சரியான பெருசு மக்களே. கப்பல் மாதிரி நம்ம போட்டு எவ்வளவு காண்டு தெரியுது பாருங்க. பதினாலு அடிக்கு தான் மக்களே. 14 எவ்வளவு ரேஸ் வருதுல, எவ்வளவு ரேஸ்ல போகுது பாருங்க. கம்பெனி போட்டு முன்னாடி போய் நிற்கிது. நம்ம ஸ்லோவாக அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்லா நீட்டாக கிராஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் மக்களே, நைட்டு வலை பக்கத்தில் வரும்போதும் சொன்னோம்னா கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. காலையில் எங்கிறப்போ பிரச்சனை கிடையாது, நைட்டு தான் நமக்கு பிரச்சனை. இப்போ பேராசூட் தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம மலை இழக்க வேண்டியதான். முதக்கட்டா இப்போ இறக்கியாச்சு. அம்மா தொட்டா போட்டாச்சு. முதக்கட்டா பிழைக்கிட்டு இருக்காங்க.
தண்ணி வேற இன்னைக்கு காற்று கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு. இடையில அடிச்சிடக்கூடாது, அதுதான் பெரிய பிரச்சனையே பார்த்துக்கோங்க. இப்போ 2 கட்டா இப்போ இலக்கியாச்சு. ஆமாம், இந்த இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். வெளியே வீசிடுனே. இன்னைக்கு நம்ம மலையில இருக்கிற பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மைல் வந்திருக்கோம்னா ஒரு 110 மைல் 120 மைல் வந்திருப்போம். காவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பொடி போடல. காவு எத்தனை பவுன் பார்த்தோம்னா ஒரு 1500 2000 இவ்வளோதான் இருக்கும். காவு அடத்துல தான் வந்திருக்கும். எந்த மாதிரி மீன் வரும்னா சுறா, அப்புறம் அபிடிச்சு வரலா, சின்னனா போலீஸு, அதுக்கப்புறம் ரங்கோனு, சென்னையில் ரங்கோனு, நமக்கு சவரவாயன். அதுக்கப்புறம் சைடிஷ் மீன் பார்த்தோம்னா திருக்க, அப்புறம் மயில் கோலா, பன்னிக்கோலா, மரக்கோலா, இந்த எல்லா வகையான மீன் வர்ற இடம் தான் இது. அதனால இதை நம்ம இன்னைக்கு மலையில இருக்கிறோம். கண்டிப்பாக பாருங்க வீடியோ. இன்னைக்கு தான் டே 1. பாப்போம் நாளைக்கு என்னென்ன வருதுன்னு. 3ஆம் கட்டாப்பு ஏசு கிறிஸ்துவின் பெயரெல்லாம் நல்லா இலக்கியாச்சு. ஜம்முண்டு கழுவி போடு மக்களே. அடுத்த கட்டாப்பு போயிட்டு வரட்டும். மகளே, கப்பல் வந்ததுனால பாதி மலை இழக்க முடியல. இன்னும் நமக்கு ஒரு எத்தனை ஒரு 2 அடுக்கு தப்புக்கிட்ட ஒரு 500 பாயிண்ட் இருக்கும். 500 பாயிண்ட் கிட்டே இருக்கும் மகளே. ஆமாம் இருக்கும். இந்த வலை இன்னும் நம்ம இழக்கலை. காரணம் அந்த கப்பல் போது பாருங்க, அதனால தான் இழக்கலை. பாராசூட் போட்டோம். பாராசூட்டும் இன்னும் பொறுக்கிற மாதிரி தெரியல. இப்போ தான் பொறுக்க போகுது. முதலே பார்த்துருந்தோம்னா நாங்கள் கப்பலை விட்டுட்ருப்போம். சரி, நம்ம சொன்ன மாதிரி அவுல்ஸுக்கு அவுல்ஸு, சூறை, ஊமகொட்டா, திருக்க, சுறா எல்லாம் வரும் நம்பிக்கையில் நம்ம காத்திருப்போம். 10 மணிக்கு 10 மணி ஆட்டம் மழை பிடிக்கும் போது பார்ப்போம். என்ன மக்களே, மணி 3 நெருங்கிட்டு இப்போ தான் நிலவு அடைஞ்சிருக்குது நமக்கு. இப்போ கடல் மேலே இப்போ தான் வலை பிடிக்க போகிறோம். நேற்று சொன்ன மாதிரி மீன் அவ்வளோக்கு வரும். வர்ற மீனை உங்களோட காட்டுறதே முதல் வேலையே. அதுக்காக தான் இப்போ தான் வீச்சு பண்ணிட்டு போட்டு வந்தோம். முதல் கட்டாப்போ 500 பாயிண்ட் தான் இறக்கணும். 500 பாயிண்ட் என்ன மக்களே, அரை மைல் தான். 1 மைல் இறங்க வேண்டிய வலை அரை மைல் தான் இறங்கியிருக்குது. அதான் இப்போ முதல் பிடிக்க போகிறோம். அதான் புது வலை நம்மகிட்ட இருக்கிறதுலையே. அந்த வலையில எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டாப்பும் பார்ப்போம் மக்களே. பிடிக்கும் வந்துட்டு பிடிக்க போகிறாங்க இப்போ மக்கள். மொத்தம் போகிறது ஸ்பாட்டன்ஸ். ஸ்பாட்டன்ஸ் தான் எதுக்கு அசராதவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, புத்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. மாமா இங்கிட்டே வச்சு பிடிச்சிட வேண்டியதானே. ஆளுக்கு காணுகள் ரெடி ஆயிட்டாங்க. சரி, வேலையை பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதக்கட்டா பிடிச்சி முடிக்க போகிறோம். சரியான காற்று, புயல் வரல, முடியலை. பிடிக்கும் போது பக்கத்தில் அடிக்கிறது தெரியும். பக்கத்தில் வந்துட்டு கட்டா பிடிச்சி முடிக்க போகிறோம். இந்த கட்டாப்பில் வந்து மீன் பார்த்தீங்கன்னா 3 சூறை, ஒரு அவுல்ஸு, ஒரு சுறா. அவ்வளோ ஆளுக்கெல்லாம் விளாண்டுருக்கு தான் தெரியும். 2வது கட்டா முடிக்க போகிறாங்க. 2வது கட்டா பிடிச்சிட்டு பேக்கிட்டு இருக்கேன். பக்கத்து போயிட்டாங்க. 50 பாயிண்ட் இருக்குது, அந்த அவங்களுக்கு தெரியும். அதில்
கிடக்கா பிடிக்க போறாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு சுறாவும் ஒரு அவுல்ஸும் வந்திருக்குது முத கட்டாப்புல. இதுக்காக தான் வலை வச்சிருந்தோம். சுறா என்ன சைஸ், சின்ன சைஸா இருக்குது அவ்வளோதான். மற்றபடி நமக்கு மண் நிறைவு தான். ஏன்னா அதில் 500 பாயிண்ட் தான் வலை வைக்கணும். இதுக்கப்புறம் தான் எல்லாமே முழுக்கும் வலையா இருக்கும். 1 மைல் 1.5 மைல் அப்படி. இந்த 1/2 மைல் வலையில இவங்க தான் வந்திருக்காங்க. 4 சூறை அடுத்த இதே மாதிரி வரும்னு நினைக்கும். வரும்போது உங்களை கட்டுற மகளே அடுத்த பிடிக்கிறதுக்கு கொடியை பண்ணிட்டோம் நம்ம. மக்களே காத்து புயலா நிக்குது. இன்னைக்கு 28. இன்னைக்கு சாயந்தரம் தான் காத்து குறையுமா ஏடியாக்கு அதான் தகவல் நமக்கு. காத்து குறைஞ்ச மாதிரி இல்லை. நிலவு கடந்த நாள் ஆயிட்டு பார்த்தீங்களா வளர்ப்புறேனி காத்து உரமா தான் போயிட்டு இருக்கும். நம்ம அதோட பிடிப்போம். அதோட பிடிக்கும்போது பார்ப்போம் மக்களே. கரெக்டாக பார்க்க போறாங்க, பார்க்க போறாங்க. ரெண்டாவது கிட்டாப்பு பிடிச்சி முடிக்க போகிறாங்க. வலை குமிஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வலை வரப்போகுது. சரியான காற்று கீத்து அடிச்சுட்டு இருக்கு. நம்ம ஆடியை தான் இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அடுத்து அவனுக்கு பார்த்து தெரியும். ஆனதான் மடம் எழுதிட்டு இருக்காரு. பறந்து தலையிலே விடுது மடம். காற்று போக போக குறையணும் பார்த்தா கூட தான் செய்யுது. தெரியும் கட்டா பிடிக்க போகிறோம். ஒரு 6 சூறை மட்டும் வந்துச்சு. சூறை மட்டும் 6 சூறை வந்துச்சு. என்ன கதை தெரியல. பிடிச்சிட்டு பார்ப்போம். வச்சுலாம் தெரியும். ஒரே காற்று வளலாம் புரியுது. கரெக்டாக வந்து மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 சூறை வந்துச்சு. பார்த்துக்கிங்க. கரெக்டாக பிடிச்சி நம்ம பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வலை மொத்தம் அடிச்சு 2 கட்டாவும் மொத்தம் அடிச்சு பாருங்க எவ்வளோ கொடூரமாக வந்துருக்குன்ட்டு. நிலமே பார்த்தீங்களா கிடைக்கிறதே 5000 10,000 ரூபா. அதுலேயும் இப்படி வந்துச்சுன்னா என்ன போகிறது. வந்த முத நாள் அதுவுமே எங்களுக்கு இப்படி ஆகுது பாருங்க. நம்ம ஆட்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கஷ்டம் ஃப்ரெண்ட். இப்படிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப போராடணும். இவெல்லாம் ரொம்ப போராடிட்டு இருந்தோம். இந்த வலையெல்லாம் எல்லாம் உள்ளே எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பார்த்தீங்களா இன்னும் இழுக்க வேண்டிய வலையை உட்காந்துருக்காங்க. அப்போ நாங்கள் எந்த கஷ்டம்லாம் எங்கள் வேலையே இப்படி கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வாழ்க்கை. மீனவனால இதான். நீர்பட படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, அவள் போய் ஜாலி சொல்லுவா. நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இவ்வளோ மொத்தம் 2 கட்டாமல் அடிக்காங்க. நினச்சி கூட பார்க்கல பாருங்க. மால்ஸாக உட்காந்து இழுத்துட்டு இருக்காப்புல. பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோன்ட்டு. ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட். என்ன நீங்கள் நிலமை ரொம்ப இப்படி போனால் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீடியோ எடுக்கிறது கூட எடுத்து போடணுமா மக்களுக்கு காட்டணுங்கிற ஒரு இதில் தான் காட்டுறோம். நாங்கள் எவ்வளோத்துல கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது பாருங்க. ஒரு மீன் கிடையாது. ஒரு மீன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வலையில் 2 வலை மொத்தம் அடிச்சு கிடக்கு. 2 வலையில் மொத்தம் அடிச்சு வந்து இப்படி வந்துச்சுன்னா நாங்கள் எப்படி மீனை எடுப்போம்? வலை என்ன நிலமை ஆகும்? மீனை எடுத்துடலாம், ஆனால் அந்த வலை என்ன கண்டிஷன் ஆகும் தெரியுமா பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீரோட அப்படி இருக்கு. இது அப்படியே வலை நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கடலில் தான் சொல்கிறாங்க. கடலுக்கு போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் எங்களுக்கு. சாப்பிடல இன்னும் யாருமே சாப்பிடல. ஆளுக்கு யாருமே சாப்பிடல. சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு பாருங்க. வாங்க உட்காந்து எடுத்துகிட்டு இருக்காரா, கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே அதான் செய்கிறாங்க. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்க. இந்த வீடியோ எடுக்க கூட நாங்கள் டிரைவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வீடியோ வளர்ச்சிக்கிட்டு எந்த ஒரு டிரைவருமே எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா வேலை வந்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம இந்த மொபைல்லாம் எடுக்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது எங்களுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் அது போடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மக்களே, இதான் நமக்கு இன்றைக்கி நிலமை. ஆமாம், 2 கட்டாப்பு சோடியாக கிடக்காத அதான் எடுக்கணும். நம்ம போட்டில் இடமும் கிடையாது. மீன் 5 மக்களே. மீன்
ஒன்றும் ஆகாது, எல்லாம் ஓட்டை எஸ்பி மீன். வேறு சொல்கிற மாதிரி இன்னைக்கு மீன் எதுவும் கிடையாது. 2 கடை நல்லா போச்சு. 3 நாளும் மொத்தமாக சேர்ந்துட்டு அதை எப்படி எடுக்க போகிறோன்னு தெரில. எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மணி 11 ஆகிட்டு. இப்போ தான் சாப்பிட்டோம். அப்படியே போகிறோம் எடுத்துகிட்டு. நான் ஆளுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். வாழ்க்கையிலே சர்வீஸ்லேயே இதான் மொதல் இப்படி பார்க்கும். இவ்வளோத்துக்கும் வர்றதுக்கு காரணம் யார்? இருக்காம இருங்க. அவனுக்கே சர்வீஸில் மொதல் இப்போ தான் பண்ண பார்த்துருப்பான் போல. சரி எடுப்போம் மக்களே. மக்களே வலை எடுத்து பார்த்தோம், எடுக்க முடியல. ஆமாம், அதான் அவ்வளோ தேடி கடலில் போட்டோம். கடலில் போட்டாச்சு. அது காது வேற பறக்க. அது என்னல அது மாமா? காது கிடைக்குமா மாமா? மாமா அவரை காணும். மக்களே எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்தோம். ஆமா, அதுக்கப்புறம் முடியல. இங்க பாருங்க, கிறங்கி படுத்துட்டான் அந்த பையலாம், பாவம். இவ்வளோ வலை இந்த இடத்துல இருக்க வேண்டிய வலை இப்போ இங்கே இருக்குது. நினச்சி பாருங்க, அப்போ எவ்வளோத்துக்குள்ள ஒரு மோசமான நிலைமையில நாங்கள் இந்த கடல் பயணத்தில் கிடக்குண்டு. இதில் வேற தண்ணி வேற கோரி வச்சுக்கிடுது பாருங்க. அணியத்தில் எவ்வளோ தண்ணி கிடக்குண்டு. இவ்வளோ தண்ணி வருது. தண்ணி ஓடுறதுக்கு வழி கிடையாது. காலையில் பிடிச்ச மீன் அவ்வளவும் இங்கே கிடக்குது மேலே. அந்த சைடு கொஞ்சம் இழுத்து வச்சிருக்கோம். இருக்கிற போயா அவ்வளோத்தையும் தட்டியாச்சு. இந்த சின்ன மஞ்சள் போயா இருக்கு பாருங்க, அது அவ்வளோ வந்து சாக்குள்ள இருக்குது. எல்லாத்தையும் தட்டியாச்சு. இப்போ அவ்வளவு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையுது. இந்த பையெல்லாம் பைத்தியம் பிடிச்சு போச்சு. வீஞ்செல்லாம் உடஞ்சிருக்கும் மக்களே. இன்னைக்கு வீஞ்செல்லாம் ஆயில் வீஞ்சி இந்த ஆயில் ஓசு இந்த இருக்குல்ல, அது ஆயில் ஓசுலாம் அந்த கீர் போடணும் டப்புன்னு தெரிஞ்சிட்டு திருப்பி அதை மாற்றி இருக்குது. எல்லா வேலையும் இப்படி தான் நடக்குது. என்னன்னு தெரியல. கப்பி வேற போட்டு இழுத்தோம். காத்தும் குறைஞ்ச பாடு இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு. சரி எடுத்து முடிச்சுட்டு பார்ப்போம். என்ன மக்களே, இப்போதான் டீ குடிச்சோம். டிரைவருக்கு நெஞ்சுடி உள்ள போய் மாப்பிள்ளைக்கு தாத்தாக்கு இப்போதான் கத்தியம் நடந்து டயர்ட் ஆயிடாப்ல. பார்த்தீங்களா வள மொத்தையிலே இவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு. ஓகே மக்களே, இதே ஹாப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களே, நம்ம இந்த முத்தடிப்பு நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் கரையை போகிறோம். கரையை போய் க்ரெயின் மூலியமாக எடுக்க போகிறோம். ஆமாம், கரையை வச்சு எப்படி எடுக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே. ரொம்ப 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 மோசம். இப்படி யாருக்கும் வரக்கூடாது. இப்படி வந்தாலே ரொம்ப இதாக தான் இருக்கும். இதான் எங்களோட கஷ்ட நேரம். எப்படி இருக்குது பாருங்க. இதில் வந்து 3 மைல் வலை இருக்குது மக்களே. 3 மைல் வலை இப்படி இருக்குது. அப்படியே கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு போட்டு சின்ன போட்டு பற்றியில, அதனால் இப்படி தான் இருக்கும். அதனால தான் கரையே போகிறோம். 3 மைல் வலை எப்படி கிடக்குது. எல்லாம் இந்த லைன்லேயே முடிய வேண்டிய இது மேலே வரைக்கும் அள்ளி போட்டிருக்கோம். எப்படி தான் எடுத்துன்னு எங்களுக்கே தெரியல. கஷ்டமாக தான் இருக்குது. சரி கரையை வச்சு பார்ப்போம் எப்படி எடுக்கணுண்டு. மக்களே, சோட்டில் கப்பல் போகுது பாருங்க. நைட் நேரம் ஓடி வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க, ராமர் பாலம் மாதிரி. கப்பல் நமக்கு க்ரீன் கலரில் சிக்னல் கொடுத்தாங்க, சேஃப்டியாக போங்க அப்படின்ட்டு. கேப்டன் சாருக்கு நன்றி. இது அவ்வளோத்தையும் எடுக்கிறதுக்காக நம்ம கரையை போயிட்டு இருக்கோம். கரையை வச்சு நம்ம எடுக்க முடிஞ்சு அடிப்போம். அதுக்காக தான் போயா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி நம்மளால் முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னா க்ரெயினை வச்சு எடுப்போம். அந்த க்ரெயினை வச்சு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை நாங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஆமாம் மக்களே, அப்படியே வீடியோ கண்டினியூ பார்த்துட்டே இருங்க. இப்போ தான் ஆளுக்கு சாப்பிட்றாங்க. ஆமாம், ஒரு வழியாக நம்ம ஆர்பார்கிட்ட நெருங்கியாச்சு. தூத்துக்குடி ஆர்பார்கிட்ட வந்துட்டோம். நம்ம கூடயே ஒரு கம்பெனி போட்டு வந்திருக்குது. ஆமாம், போயிட்டு இருக்குது. ஆர்பார் பார்த்துக்கோங்க. ஆர்பார் தாண்டி கிராஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்மளும் அப்படியே சாப்பிடுவோம். இவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டே பேசுவோம். பச்சைக்கரையில் இருக்குதா?